Namaskar, I'm Shayantika and thank you everyone having me here. I'm too much excited. My first Tamil movie and yeah, I'm too much excited. I don't know what I say, but yeah, thank you. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் எல்லாருமே பண்ணியிருக்கோம். இந்த படம் ரொம்ப நல்ல படம். இதை நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி ஒரு பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு வரணும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். உங்களெல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி அண்ட் உங்களோட சப்போர்ட் I'm very grateful and very happy. So I'm very excited today. You guys all everyone watched the movie. So I hope everyone liked the movie. So it's releasing on August 1st. I really want all your support. Please come to theatre and watch the movie. Thank you so much. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நிறைய ஹேர்ட்லிஸ் தாண்டி நிறைய கஷ்டப்பட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் எல்லோரும் படம் பார்த்துருக்கீங்க. கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா ரீச் கொடுங்க. ஒரு நல்ல படம் ஜெயிக்கணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். உடைய ரிவ்யூ தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நாங்கள் வந்து உண்மையாக கடுமையாக உழைச்சிருக்கோம். பகல் பார்க்காம உழைச்சிருக்கோம். அதோடைய பலன் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்குது. பார்த்த அத்தனை பேருக்கும் படம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய நல்ல கருத்துக்களையும் ரிவ்யூஸையும் எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் குடும்ப நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். எப்பயுமே நீங்கள் பத்திரிகை மீடியா வந்து என்னுடைய குடும்பம் தான், அதுதான் நான் சொல்லுவேன் எப்பயுமே. இந்த படம் பார்த்துருப்பீங்க, அக்யூஸ்டு. படம் வந்து எல்லோரும் உங்களை திருப்திப்படுத்தும் நான் நம்புகிறேன், பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன். டெஃபினட்டாக வந்து எல்லா ஸ்டார் காஸ்ட்டுமே, இதில் ஒருத்தர் பேர் சொல்ல முடியல, எல்லா ஸ்டார் காஸ்ட்டுமே அவ்வளோ தூரம் அருமையாக பண்ணியிருக்காங்க. அஜ்மல், ஜான்விகா, சைந்திகா, டேனி ப்ரோ, பிரபாகர் ப்ரோ, ஸ்ரீதர், எல்லாருமே டோட்டலாக யோகி பாபு சார் வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பு படத்துக்கு பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு இந்த படத்தில். அதே மாதிரி கோ டைரக்டர் ராஜா, கசாலி சார் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி எங்கள் பிஆர்ஓ நிக்கில் இந்த படத்தை ஃப்ரம் த பிகினிங்லேருந்து கொண்டு போய் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட உங்ககிட்ட சேர்த்துருக்கிறாரு. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி. இந்த படம் வந்து பிரபு ஸ்ரீனிவாஸ் சாருக்கு, டேரக்டருக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ். ஏன்னா இப்படி ஒரு கமர்ஷியல் பேக்டாக என்னுடைய கேரியரில் இது மாதிரி நான் ஒரு படம் பண்ணதில்லை. இப்படி ஒரு மிகப்பெரிய படம் பார்த்தவங்க எல்லாருமே சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இதில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே, தீபா பாஸ்கராக இருக்கட்டும், சுபத்ராவாக இருக்கட்டும், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும், எல்லா டெக்னீஷியனும், எடிட்டர் கேஎல் பிரவீன் சார், ஸ்டன் சில்வா மாஸ்டர், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்துருப்பீங்க, அந்த பஸ் ஃபைட்லாம் அவ்வளோ பிரமாதமாக பண்ணி கொடுத்தாங்க. கேஎல் பிரவீனோட எடிட்டோட அசிஸ்டன்ட் ஷாமு, அதே மாதிரி என்னுடைய இபி சிவசரவணன், எல்லாருமே சேது இருக்கிறார், இன்னொரு ப்ரொடியூசர் சேது இருக்கிறாரு, பன்னீர் ப்ரோ சேதுவெல்லாம் வந்து எங்களை வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய படமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு எல்லாருக்கும் நான் அவங்க 2 பேருக்குமே பர்டிகுலராக, அவங்க இல்லாமல் இன்னும் 2-3 ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, நன்றி சொல்லணும். ஸோ ஏன்னா இவ்வளோ பெரிய படத்தை உருவாக்கி இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக நீங்கள் நினச்சா மட்டும்தான் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போக முடியும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் நான் சொல்லும் போது எப்பயுமே நீங்கள் தான் ஆடியன்ஸ். எனக்கு நீங்கள் பார்த்து நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா எல்லா சென்டர்ஸ்லையும் 100% ஓகே ஆகும் நான் நம்புகிறேன். எங்களுடைய நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். பட் 100% வந்து நீங்கள் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது 100% நான் நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப எல்லாருமே எல்லா படத்துக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். அதே மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக 175 சென்டர்ஸ் ரிலீஸ் பண்ணுறோம். இருந்தாலுமே வந்து நிறைய படங்கள் வந்து போட்டி இருக்குது. அன்றைக்கி 1ஆம் தேதி, அந்த 1ஆம் தேதி வந்து நிறைய படங்கள் அந்த போட்டி வந்தாலும் எல்லார் படமும் வெற்றி பெறணுன்றது என்னுடைய ஆசை. எல்லா படமும் சக்ஸஸ் ஆகணும் அதில். ஏன்னா இன்றைக்கி சினிமா வந்து எல்லா படமும் மக்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸாக கொடுக்குறாங்க. ஸோ 1ஆம் தேதி வந்து இருக்கணும். இருந்தாலுமே சில அமைப்புகள், கவுன்சிலாக இருக்கட்டும், மற்ற அமைப்புகளாக இருக்கட்டும், மற்ற அமைப்புகளாக இருந்தாலும், தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே இதை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெகுலேஷன் பண்ணி எல்லாரும் ஒன்றா உட்காந்து இந்த ரிலீஸ் கமிட்டியை திருப்பி ஃபார்ம் பண்ணி கொண்டு வரணுன்றது எல்லாருடைய விருப்பமும் கூட. ஏன்னா எல்லார் படமும் ஓடணும், எல்லாருக்கும் தேட்டர் கிடைக்கணும். அது வந்து என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக நான் விரும்புகிறேன் இந்த இடத்துல. அதே மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகுது. என்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பும் நாங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து கொடுத்துருக்குறோம். நீங்கள் பார்த்து இது எல்லோரும் வந்து எங்களை வந்து இந்த படத்தில் நீங்கள் எழுதுறது மட்டுமே தான் இந்த படத்தை கொண்டு போக முடியும். ஏன்னா இந்த படம் வந்து மக்களை நம்பி மட்டும்தான் இருக்குது. நம்ம படம் வந்து மக்களை நம்பி மட்டும்தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறது நீங்கள் தான் மக்கள்கிட்ட கொண்டு போகணும். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நாளையிலேருந்து என்ன ரிசல்ட் இருந்தது. ஏன்னா எல்லோரும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட நிறைய பேக் ஃபயரும் நிறையா இடத்துல இருந்து வருது. அதையும் மீறி நம்ம வந்து ஜெயிக்கணுன்றதுக்காக போராடிட்டு இருக்கிறோம் எல்லாருமே. ஸோ நிச்சயமாக
எங்களுடைய எல்லாருடைய ஒர்க்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் நினச்சா இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியுன்ற என்னோட மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. படமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டில் திருப்பி சந்திப்போன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உங்கள் முகத்தில் பார்க்கும்போது தெரியுது. கண்டிப்பாக அது நடக்கும்னு நானும் நம்புகிறேன். ஒரு மாசம் நடந்தது நம்ம ஷூட்டிங் சார். எங்களுக்கு வந்து சார் இல்லை சார், நாங்கள் ஆக்சுவலாக வந்து எல்லா நடித்த எல்லாத்தையும் அழைக்கிறதுல வந்து நம்ம ஆட்கள் கூப்பிட்டுருக்காங்களே தவிர பர்டிகுலராக அவரை கூப்பிடுன்றது இல்லை. நடித்த ஆட்கள் இல்லை கண்டிப்பாக இல்லை சார். நான் பார்த்து அதை இல்லைண்ணா படக்குழுவினர் வந்து நான் அன்னைக்கே ஃபோன் பண்ணி நிக்கில் சாருக்கு தெரியும், அன்னைக்கே ஃபோன் பண்ணி வார்ன் பண்ணேன். அன்னைக்கே இல்ல இங்க நம்ம இல்ல இங்க சார் இங்க நம்ம வர வைக்கல சார். இல்ல சார் இங்க சார் இங்க தான் பத்திரிகையாளரை வந்து பெண்களை வந்து தொடர்படுத்தி பேசி பார்த்தேன் சார். இல்லை சார், நாங்கள் அவர் எங்கள் படத்தில் வந்து எப்படி வந்து எதாச்சியாக வந்தார் சார். வரும்போது நீங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் வரல. அப்போ வந்து ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் நடந்தது. அப்போ நடக்கும்போது இது மாதிரி நடந்திருந்தா நான் இந்த மாதிரி ஆட்களை என்கரேஜே பண்ண மாட்டேன் சார். இதுதான் என்னுடைய கருத்து. வான் பண்ணிருக்காரு. இனிமே இது மாதிரிலாம் நடக்காது சார். அவரே ஒரு இல்ல சார் ஒரு சார் ஒரே சார் அதுதான் சார் ப்ரொடியூசராவும் ஒரு கதாநாயகனாவும் அவர் வந்து வான் பண்ணிருக்காரு. இது இந்த நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். வான் பண்ணிருக்கேன், வான் பண்ணி எடுக்க சொல்லியிருக்கேன். வான் பண்ணி எனக்கு எடுத்திருக்காங்க. இதே இடத்துல நிக்க வச்சு பத்திரிகையாளர் என்னென்ன பேசினாலும் மன்னிப்பு கேட்டிருக்கணும் அவரு சார். 100% சார். இல்ல இன்னொன்று என்னன்னா, எங்களுக்கு நாங்க எல்லாத்தையும் கூப்பிட்ற மாதிரி தான் கூப்பிட்டாங்களே தவிர நான் பர்டிகுலரா உங்களுக்கு கூப்பிடல. ஸோ நம்ம டீம்ல ஒர்க் பண்ண ஏன்னா இவர் 7 மாசம் முன்னாடியே அது ஒர்க் பண்ணார் இந்த படத்துல. இப்போ அந்த ஒர்க் பண்ணா யாருமே அவரை நாங்கள் கூப்பிட்டுருக்க மாட்டோம். இது மாதிரி ஒரு நான் அன்னைக்கே கூப்பிட்டு நிக்கில் சாருக்கு மாதிரி இருக்க பிரச்சனை உடனே வான் பண்ணி இமீடியட்டா எடுத்துட்டாங்க, நீக்கிட்டாங்க சார். எங்களுக்கு நீங்க நட்பு உறவு சார். எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அவரை வந்து உங்க நம்ம சினிமா துறையில் யாருமே எடுக்காதீங்க. ஏன்னா வடி லட்சியமா அவங்க வந்து கமலா தேட்டர்ல பேட்டி கொடுக்கும்போது சொன்னாங்க, இன்ஸ்டாகிராம் இந்த டிக்டாக் பண்றவங்க எல்லாம் வந்து அதுலதான்ப்பா, இதுல வந்து நடிக்க கூட மாட்டாங்கப்பான்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா அதையும் திட்டி இருந்தாரு. அப்படி இருக்கும்பொழுது இனிமே அந்த மாதிரி நபர்களை கண்டிப்பா சார் அது வாய்ப்பு கொடுக்கலாம். இல்ல கண்டிப்பா சார். இல்லை சார், கண்டிப்பாக சார். இந்த நடவடிக்கை நான் அந்த பதவியில் இல்லை. நான் சங்கத்தில் வந்து நான் வந்து நடிகர் சங்கத்தில் இப்போ இல்லை. நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என்னையும் நீக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் நான் அதில் இல்லை. எல்லாருமே உட்காந்து பேசி அவருக்கு என்ன உங்களுக்கு ஏதாவது பாதிப்புனா அதுக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் ஈசி மெம்பராக நான் இருக்கேன் சார். எங்களை பத்தி தவறா பேசினாரு. எங்களால சில பேர் வளர்ந்துருக்காங்க, அது நீங்களும் சொல்றீங்க. ஆனா வந்து எல்லாரும் அவர் யூஸ் பண்றீங்க. அவருக்கு நடிப்பு வந்தாலும் சரி வரலனாலும் சரி அவர் வந்து பெருசா எடுத்து பேசுறீங்க. ஆனா வந்து எங்களுக்கு தவறா பேசும்போது இல்ல நீங்க நோட் பண்ணீங்கன்னா எங்க படத்துக்கு பிரஸ் மீட் நடந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு 3 விழா நடந்தது. எதுலயுமே நாங்க ஒரு கூப்பிடலையே. எனக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சோனே சார் ஏத்தல ஆடியோ லட்சம் பண்ணி தெரியாது சார். ஆடியோ லட்சம் தெரியாது. இந்த நெகட்டிவ் நடக்கல சார். நாங்க யாரும் கூப்பிடல சார். ஒரு படம் விழா நடக்கும்போது எல்லாருமே தெரிஞ்சு அவரே போயிட்டாரு. இல்ல சார், அப்புறம் அவரே அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. சார் இல்ல சார் அந்த கட்சி சார் அதோடைய சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனாட்சிண்ணா. ஏன்னா விஜய் நான் வந்து எனக்கு ஒரு அண்ணன், என்னோட அண்ணன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ ஆக்சுவலாக வந்து அந்த கலருக்கும் இதுக்கும் சம்மந்தமே அந்த அது ஒரு அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் கலராக இருந்திருக்குமே தவிர டிவி கிடையாது. ஆனால் அதை நீங்கள் சொல்லி தானே தெரியும். அந்த ஸ்க்ராலில் நான் இன்னும் அதை கவனிக்க கூட இல்லைண்ணே, சத்தியமாக அது தெரியாது. ஐயோ இல்லை சார், இது நீங்க அரசியல் இல்ல சார். இது படத்துல வந்து நம்ம படத்துல அரசியல் இருக்கு, படத்துக்குள்ள அரசியல் இருக்கு, வேற எந்த அரசியல் இல்ல. ஓகே லாஸ்ட் கிளைமாக்ஸ் டைரக்டர் ஹீரோ கிட்ட இல்ல ஓகே அட்மாஸ்பியர் சொல்லும்போது எப்படி சொன்னீங்க, அவங்க எப்படி ஒத்துக்குனாங்க? மெயினான விஷயம் அது இல்ல சார். ஆக்சுவலி இந்த கதையை முதல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போதே இந்த கிளைமேக்ஸ் தான் வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போதே இந்த ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருந்தோம். அதில் ஒரு 2 ஆப்ஷன் வச்சுருந்தோம். அந்த 2 ஆப்ஷனுமே படத்துலேயும் இருக்குது.
படத்துலையுமே 2 ஆப்ஷனும் இருக்குது. அது வந்து இப்போ ஸ்பாயிலர் அலர்ட் ஆகிடும், நம்ம சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கும் தெரியும். அது ஸ்பாயிலர் ஆகிடும். அது வந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷனும் போயிருந்தோம். அந்த ஆப்ஷன் போயிட்டு வேணாம், இந்த ஆப்ஷன் வேணாம், இந்த ஆப்ஷன் போனால் ரொம்ப தப்பாயிடும்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் எடுத்தோம். அதாவது ஒரு சர்க்காஸ்டிக்காக சொல்லியிருக்கோம் அந்த விஷயத்தை. அது டெஃபினட்டாக படம் வந்ததுக்கப்புறமா அதை குறித்து நம்ம நிறையா பேசலாம். டெஃபினட்டாக அது பிடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இது நல்லா இருக்குது, படம் முடியுது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பிட்டு வந்து ஒரு ஃபீலாக இருக்கும்னு சொல்லி நான் அதை வந்து டிசைட் பண்ணி பேசணும். அப்புறம் என்னுடைய இணை இயக்குனர் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, சார் இதுவும் நல்லா இருக்குது சார், இது ரெண்டுமே நீங்கள் எப்படி உள்ளே வைக்கிறீங்க பார்க்குறீங்கன்னா, அப்போ ரெண்டுத்தையுமே நான் உள்ளே வச்சேன். அது நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கும், ரெண்டுத்தையுமே உள்ளே வச்ச மாதிரி இருக்கும் அந்த விஷயத்தை. ஆனால் இப்போ சொல்ல முடியாது அது ஏன்னா ஜனங்களுக்கு எல்லாமே தெரியட்டும். என்ன சார்? சார் யாருமே காலி பண்ணல சார், அவர் இருக்க தான் சார் இருக்காரு. இல்லை ப்ரொடியூசர் இது கேரக்டர் அவரா சார்? அவர் வந்து அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி சார் இந்த படத்துக்கு